எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க பொதுக்குழு? பொதுக்குழுக்குள் எப்படி குறைந்தது 4000 பேர், குறைந்தது. குறைந்தது 4000 பேர். அன்புமணிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதுல சார் நேற்று பொதுக்குழு கூட்டத்துக்கு வருகிறதுக்கு செயல் தலைவர் அவர் செயல் தலைவர் பொறுப்பையே ஏற்றுக்கலையே. அவர் தனியா ஒரு என்ன சொல்றது, செயல் தலைவர் பொறுப்பே வாழ்ந்தாங்க ஏற்றுக்காம அவரே தலைவர்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பண்ணி விடுவார். அதனால அதை பற்றி நான் இப்பொழுது ஏதும் சொல்ல விரும்பவில்லை. நேற்று ஒரே நிகழ்வுக்காக அந்த நிகழ்வு நடந்ததுனால பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு வந்ததுனால சமூக ஊடகங்கள்ல அன்புமணி ஆதரவாளர்கள் தான் அதிகமான பதிவுகளை இட்டிருக்காங்க. 2 பேரும் இணைஞ்சதா இது அவங்களே பயன்படுத்தி நேற்று சந்திச்சதுனால சமாதானம் ஏற்பட்டதாக செய்தி நிறைய வெளியிட்டிருக்கிறாங்க. பொய்யான செய்திகள், எல்லாம் பொய்யான செய்திகள். பொய் 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 பொய். உங்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் போனா இருக்கிற மாதிரி ஒரு பதிவுலாம் போட்டிருந்தாங்க. எல்லாம் பொய் 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 பொய். அதுவும் ஒரு திட்டமிட்ட சதி 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 சதி. 2 பேரோட போட்டோவும் வந்திருக்கு. அதை வச்சுதான் எல்லாமே சொல்லி அவங்க வந்து பார்த்தேன். அவங்க இப்ப எல்லாம் என்ன பண்ணாலும் 2-3 கேமரா கூட்டு போறாங்க. சமாதானத்துக்கு வாய்ப்பு இல்லைங்களா? இருவருக்குமான சமாதானத்துக்கு வாய்ப்பு இல்லைங்களா? தெரியும். நாளை தெரிஞ்சு நாளைக்கு இளைஞரணி புது தலைவர் நியமிக்க வாய்ப்பு இருக்குங்களா? இளைஞர் சங்கத்துக்கு புது தலைவர் நியமிக்க வாய்ப்பு. இன்னைக்கு அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் அவங்க ஒரு இது இருக்காது. இலா கணேசன் நாகாலாந்து கவர்னர் மறைவுக்கு இரங்கல் இலா கணேசன் நாகாலாந்து கவர்னர் பாரதிய ஜனதா இலா கணேசன் அவருடைய அருமையான நண்பர். அவருடைய உடல்நலக் குறைவால் மறைவுற்ற செய்தி. உடல்நலக் குறைவால் மறைவுற்றது நம் எல்லோருக்கும், குறிப்பாக எனக்கு என்னிடம் மிக்க மரியாதையோடும் பண்போடும் வாழக்கூடிய ஒரு நண்பர். அவரை இழந்து வாழும் குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த நேரங்களை இந்த நேரத்தில் கையெழுத்துக்கிறேன். ராமன் எல்லாம் தேவையும் சாப்பிட்டு போவாங்க. இன்னொரு செய்தி, ஊடக நண்பர்களே, என்னுடைய தனிச் செயலர் மற்றும் ஊடக தொடர்பாளர் சாமிநாதன் மற்றும் எனக்காக பணி செய்பவர்களை மிரட்டி எனது வேலைகளை எல்லாம் எனக்கு எதுவும் செய்யக்கூடாது என்று
அவருக்கு கொலை மிரட்டல், அவருடைய குடும்பத்தினருக்கும் கொலை மிரட்டல் வழங்கப்படுகிறது. அது அதற்காக டிஜிபி அவர்களிடம் புகார் மனு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அநாகரிகமான காரியங்களை ஒரு கும்பல் செய்து வருகிறது. ஒரு அந்த குடும்பத்திற்கு சரியான பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று டிஜிபி அவர்களை, காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் கேட்டுக்கொள்கின்றேன்.